ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வரா அப்படின்னா தலைவன் 10,000 பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது. 10,000 பேர் சொல்லுவோம், 10 லட்சம் பேர் வருவான். 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது, அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். எங்க எஸ்பி, எங்க டிஐஜி, எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களாங்க? இன்னைக்கு அண்ணா திமுக திமுகவோட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டண்ட்? யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு, செருப்பை நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கல்ல, செருப்பு வந்து விழுதுன்ட்டு. அப்ப அவனை அடிச்சவனை, செருப்பு அடிச்சவனை உங்களால ஏன் விஷுவல் பண்ண முடியல? ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜில் பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க. நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. ஏன் நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க, போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களோட ஆதகமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதுதான். மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க? இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற. அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு